சொல்லுகிறது, அவர் அவர் என்ன பண்றாரா, நீரூற்றை ஆற்றை என்ன பண்றாரா, வனாந்திரமா மாற்றுறாரு. அநேக நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை என்ன பண்ணுவாரு, செய்வாரு. சில கஷ்டங்களை என்ன பண்ணுவாரு, அனுமதிப்பாரு. சில பிரச்சனைகள் என்ன பண்ணுவாரு, சரி என் பையனுடைய வாழ்க்கையில, என் பொண்ணுடைய வாழ்க்கையில போயிட்டு வான்னு என்ன பண்ணுவாரு, ஒரு நிமிடத்துக்கு என்ன பண்ணுவாரு, அனுமதிப்பார். அந்த நேரத்தில் நம்ம எப்படி நிற்கிறோம், அந்த நேரத்தில் நம்முடைய ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை தூசித்து பேசுகிறோமா, இல்லை கர்த்தரை நன்றியோடு கர்த்தர் மேல் விசுவாசமோடு இருக்கிறோமா என்று தேவன் அதிகமாக என்ன பண்ணுறாரு, பார்க்கிறவராக இருக்கிறார். அதான் இங்கே இதுக்கு முன்னாடி வாச்ச கடலை பற்றி, கடலின் காரியங்களை பற்றி சொல்லியிருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரா, தேவன் நதியை வனாந்திரமாய் மாற்றுகிறார், நீரூற்றுகளை என்னவா மாற்றுகிறார். 33 நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறார். எந்த இடத்துல தேர்ஸ்டி கிரவுண்ட் ஆங்கிலத்தில் எழுதிருக்கு. தேர்ஸ்டி கிரவுண்ட்னா தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னது, தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் தேவையுள்ள காரியங்கள் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. இதுக்கு எல்லாரும் அல்லேலூயா சொல்றீங்களா? இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்காது தானே. இல்லைன்னு சொன்னால் யாருக்கும் பிடிக்காது தானே. எப்படி இல்லைன்னு சொல்லலாம், கர்த்தரை நம்பி வந்திருக்கேன், எப்படி எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கூட நம்ம தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கோம் என்றால், நம்ம 37வது வசனத்திலேருந்து கீழே வாசிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணுமா, நம்முடைய வாழ்க்கையில் சேருகிறதா இருக்கிறது. ஸோ முதலாவது, நம்ம பிரச்சனை வருகிற வேளையில் நம்ம கர்த்தரை தூசிக்காதபடி, கர்த்தரை விட்டு விலகாதபடி, கர்த்தருக்கு விரோதமாய் பேசாதபடி, கர்த்தருடைய மனிதர்களுக்கு விரோதமாய் பேசாதபடி, கர்த்தருடைய சொன்ன காரியங்களுக்கு விரோதமாய் பேசாதபடி, கர்த்தருக்கு விசுவாசமாக இருக்கிற வேளையில் அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா, தேவன் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருக செய்வார். அநேக நேரத்தில் கிறிஸ்துவர்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, லைட்டாக யாராவது நமக்கு கொஞ்சம் துன்பம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், கரிஞ்சு கொட்டிடுவாங்க. அவன் நல்லா இருக்கக்கூடாது, ஜபம்லாம் ஆண்டவரே அவனை நாஸ்தி ஆக்குங்க, அவனுக்கு அவன் இங்கிருந்து சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் அவங்களுடைய ஜபத்தில் இருக்குது. இன்றைக்கு நான் பார்க்கிறேன் நிறைய மனிதர்களுடைய ஜபம். என்கிட்ட சில பேர் ஜபத்துக்கு வந்தவங்க என்ன, நிறைய பேர் எப்படி ஜபம் சொல்லியிருக்காங்கன்னா, என்ன அந்த மனிதர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு மனசு நல்லா இல்லை, அவங்களுக்காக ஜெபிங்கன்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற வேளையில், கர்த்தர் அவங்களுக்கு நீதி செய்யணும். அது நம்மளுடைய காரியம் இல்லை. கர்த்தர் நீதி செய்வது அவர் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னன்னா, மனிதர்களை அன்பு கூறுவது, உங்களுடைய சகோதரர்களை அன்பு கூறுவது. அப்படி அன்பு கூறும் போது தான் வேதத்தை உண்மையாய் உங்களுக்குள்ள வைத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய எதிரியை நேசிக்க ஆத்தமா இருக்கீங்க? மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய அன்புடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் யாரா இருக்கிறாரு? அன்பே உருவான தெய்வம். இப்போ என்னுடைய எதிரியை நான் நேசிக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்குள்ளதான் மட்டும்தான் ஏசப்பா இருக்காரு. சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தம் வரல, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்குள்ள கிரியை செய்வார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார், உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுவார், உங்களுடைய அழுகையை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்களுடைய துக்கங்களை தேவன் இன்பமாய் மாற்றுவார், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார், உங்களுடைய வியாதிகளை சுகமாக மாற்றுவார். இதெல்லாம் செய்வார். இதுக்கெல்லாம் ஆமென் சொன்னீங்களே, இப்போ நான் சொல்றதுக்கு சத்தமா ஆமென் சொல்ல போறீங்க. என்னுடைய எதிரிகளை நான் நேசிப்பேன். ஓகே, இந்த சபை நல்ல சபை. அல்லேலூயா. ஓகே, கடைசியா ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். 43வது வசனம். எவன் ஞானம் உள்ளவனோ, ஓகே, ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான்னு பாப்போம். அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஓகே, ஞானவான். ஓகே, இங்க வெரி சிம்பிள். நீங்க ஞானவானா? இன்னைக்கு சபையிலேருந்து வெளியே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஞானவானா, நீங்க சயின்டிஸ்டா, நீங்க பெரிய ஆளா, நீங்க ஞானத்துல உயர்ந்தவர்களா, நீங்களே இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, செக் பண்ண போறீங்க. எப்படின்னா, பிரச்சனை வரும்போது கர்த்தரை தேடினீங்கன்னா நீங்க ஞானம் உள்ளவர்கள். அல்லேலூயா.
என் படிப்பை நம்புனேன்னா நான் ஞானம் உள்ளவன் இல்லை. அல்லேலூயா. சில பேர்லாம் இருப்பாங்க, நிறைய படித்ததுனால நிறைய வந்து மனிதர்களை, மற்ற மனிதர்களை வந்து அவர்கள் நேசிக்கிறது இல்லை. நிறைய படித்ததுனால கர்த்தருடைய வேதத்தையே மறந்து போகிற சூழ்நிலை வருது. இன்றைக்கு ஞானவான் யாருன்னா, நிறைய படித்தவனோ, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனோ, நிறைய காரியங்களை தெரிஞ்சவனோ, நிறைய காரியங்களை செய்தவனோ, நிறைய ரிசர்ச்களை செய்தவனோ, நிறைய பொருள்களை உண்டாக்குனவனோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோ, இல்லை ஐசக் நியூட்டனோ, இல்லை வந்து ஆரியபட்டாவோ, இல்லை அந்த மாதிரி மக்கள்லாம் இல்லை. உண்மையான ஞானவான் யாருன்னா, இந்த வேதத்தை கை கொள்ளுகிறவன், இந்த வேதத்தை உண்மையாய் விசுவாசிக்கிறவன் தான் உண்மையான ஞானவான். அல்லேலூயா. அதன்படி செயல்படுகிறவன் தான் உண்மையான ஞானவான். அல்லேலூயா. அந்த கடைசி வசனத்தின் கடைசி பகுதியை ஒரு வாட்டி வாசிங்க. எவன் ஞானம் உள்ளவனோ, ஓகே, எவைகளை எவைகளை இவைகளை. அல்லேலூயா. ஞானவான் என்ன பண்ணுவானா? வேதத்தை கவனிப்பான். வேதத்தை கவனிக்கிறதுன்னு என்னன்னா, இங்க தூரம் வச்சுட்டு இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, அதை கவனிக்கிறது இல்லை. கவனிக்கிறது என்னன்னா, இப்போ யாராவது சொல்றாங்க, கொஞ்சம் இதை கவனிக்கிறியான்னு, இதை பார்த்துக்கிறியான்னு சொன்னா பார்த்துட்டு இருக்குது. கவனிக்கிறியான்னு சொன்னா நம்ம கண்ணை அதுலேருந்து என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. கண்ணை எடுக்கக்கூடாதுன்னா உட்காந்து இப்படியே பைபிளை பார்த்துட்டு இருக்கதா? இல்லை. வேதத்தை படிப்பதும், வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்வதும், வேதத்தில் இன்னும் அதிகமாக வளர்வதும், கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை அறிந்து கொள்வதும், அதன்படி நடப்பதும். தெரிந்து கொள்வது மாத்திரம் இல்லை, அதன்படி நடப்பதும் தான் கவனமாக இருப்பது. கவனமாக இருப்பதுன்னா இந்த சைடு போகாமல் அந்த சைடு போகாமல், எது நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குதோ அதன்படி நடப்பது தான் கவனமாக இருப்பது. வேதம் ஒரு ஞானவான் யாரை பார்க்குதுன்னா, நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் நிறைய உலக பிரகாரமான ஞானமான காரியங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், ஓகே. பட் கர்த்தர் யாரை ஞானவான் என்று பார்க்கிறார்னா, இந்த வேதத்தை உண்மையாய் கடைபிடிக்கிறவர்கள், அதை படிக்கிறவர்கள், அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வருகிறவர்கள் தான் ஞானவான். அல்லேலூயா. நீங்கள் ஞானவானாக இருக்கணுமா, ஞானவானா இல்லாமல் இருக்கணுமான்னு இந்த ஆலையை விட்டு கடந்து போகிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிக்கங்க. எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இந்த வேதத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் ஞானவான். வேதத்தை படிக்கலைன்னா